சார், இப்போ நிறைய இடங்களில் பார்த்தோம்னா விமானம் புறப்பட தாமதமாகிருக்கு. ஏன்னா அது சிறிது தூரம் ஃப்ளைட்டாக இருந்தாலும் சரி அல்லது கொஞ்சம் லாங் ஃப்ளைட்டாக இருந்தாலும் சரி, முதலியே எல்லாத்தையும் ப்ராப்பராக செக் பண்ணிட்டு தான் எடுப்பாங்க. அப்படி டெக்னிக்கல் எரர்ஸ் இருக்கும்பொழுது விமானம் புறப்பட தாமதம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய நேரங்களில் விமானம் கேன்சலே ஆகிடும் அப்படிங்கிற செய்தி எல்லாமும் நம்ம பார்த்துருப்போம். இப்போ அப்படியுமே இதை செக் பண்ணிட்டு தானே எடுத்திருப்பாங்க. ஏன்னா இப்போ அகமதாபாத்லேருந்து லண்டன் அப்படின்னும் பொழுது ரொம்ப நெடுந்தூர விமானமாக தான் இது இருக்கும். ஃபியூவலும் ஃபுல்லாகவே இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியும் நமக்கு நேற்று கிடைக்கப்பட்டிருந்தது. அப்போ என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த விமானங்களை பொறுத்தவரையில விமானிகளை முதலில் கணக்கில் எடுத்துக்கொள்வார்கள். இந்த குறிப்பிட்ட அகமதாபாத் விமானத்தில் இருந்த இரு விமானிகளுமே, முதன்மை பைலட்டும் சரி தலைமை பைலட்டும் சரி, இருவருமே நீண்ட அனுபவம் கொண்டவர்கள். 11,000 மணி நேரங்களுக்கு மேலாக வானில் பறந்த அனுபவம் கொண்டவர்கள் என்பதை பார்க்கிறோம். ஆக விமானிகள் அனுபவம் வாய்ந்தவர்கள், திறமையானவர்கள் என்பதில் எந்த விதமான ஐயத்திற்கும் இடமில்லை. அது மட்டுமல்ல, ஒரு விமான விபத்து நேரும் போது அதில் விமானியுமே சேர்ந்துதான் பாதிக்கப்படுகிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அதில் அவர்கள் மிகுந்த கவனமாக இருப்பார்கள். ஒரு விமானம் புறப்பட தயாராகி விடுகிறது, அவர்களுக்கு எல்லா விதமான அந்த சிக்னலும் கிடைத்து விடுகிறது. அவர்கள் புறப்படும் போது கடைசி நேரத்தில் கூட அதை அபார்ட் பண்ணக்கூடிய அவர்களுக்கு அந்த அதிகாரம் உண்டு. ஏனெனில் கடைசி வினாடியில் கூட அவர்கள் ஏதாவது தவறாக உணர்ந்தார்கள் என்றால் அந்த விமானம் டேக் ஆஃப் ஆகாமல் அவர்கள் அபார்ட் செய்து விடுவார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அவ்வளவு தூரம் அந்த பைலட்டுகளுக்கு, விமானிகளுக்கு பொறுப்பு இருக்கிறது. இவர்கள் இந்த அகமதாபாத் விமானத்தில் சென்ற இரு விமானிகளை பொறுத்தவரையில் பொறுப்பானவர்கள், திறமையானவர்கள். எல்லா விதமான அந்த 145 வகையான வழிமுறைகள் என்று சொல்கிறார்கள். இந்த விமானம் புறப்படுவதற்கு முன்னர் 145 வழிமுறைகளை அவர்கள் சரிபார்க்கிறார்கள். அவர்கள் சரிபார்ப்பதற்கு அத்தனை வழிமுறைகள் இருக்கின்றன. இவற்றை எல்லாம் சரிபார்த்து அது சரி என்று தெரிந்ததன் பிறகுதான் அவர்கள் விமானத்தில் டேக் ஆஃப் ஆகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த அகமதாபாத் விமான நிலையத்தில், இந்த சர்தார் வல்லபாய் படேல் விமான நிலையத்தில் இருந்து அந்த விமானம் லண்டன் கேட்விக் விமான நிலையத்தை நோக்கி புறப்படுவதற்கு முன்னதாக அவர்கள் எல்லா காரணிகளையும் சரிபார்த்திருக்கிறார்கள் என்பதும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி சரிபார்த்ததன் பிறகுதான் அவர்கள் அந்த விமானத்தை டேக் ஆஃப் செய்திருக்கிறார். அதன் பிறகுதான் விமானம் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறது என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஆக புறப்படுவதற்கு முன்னதாக அவர்கள் எந்த தவறையும் அல்லது எந்த கோளாறையும் அவர்கள் உணரவில்லை. விமானம் நடுவழியில் சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் அல்லது ஏதேனும் ஆபத்து ஏற்படும் என்பதை அவர்கள் உணரவில்லை என்பதைத்தான் அந்த நடவடிக்கை காட்டுகிறது. ஆக அந்த விமானம் புறப்படுவதற்கு முன்னதாக அதில் எந்த விதமான கோளாறும் கண்டறியப்படவில்லை என்பதுதான் அந்த இரு விமானிகளினுடைய செயல்களும் காட்டுகின்றன. ஒருவேளை அவர்கள் அனுபவம் இல்லாதவர்கள், புதியவர்களாக இருந்தால் கூட அங்கு ஏதேனும் தவறு நேர்ந்திருக்குமோ என்று நாம் சிந்திப்பதற்கு வழி இருக்கிறது. ஆனால் அந்த விமானிகளை பொறுத்தவரையில் அவர்கள் திறமையானவர்கள், அனுபவம் மிக்கவர்கள். இது போன்ற பல சூழல்களில் அவர்கள் அதை எதிர்கொண்டவர்கள் என்ற காரணத்தினால் அதை நாம் சந்தேகிக்க முடியாது என்பதுதான் இதில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய கருத்து. அகிலா, இந்த கேஸ் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அதனுடைய வேற வகையான விமானம் பத்தின ஒரு முக்கிய குற்றச்சாட்டு என்னன்னா, அதுல ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிருந்தாங்க. அதை பைலட்டுக்கு கூட சொல்லல, அது எப்படி இயங்கும்னு சொல்லிட்டு சில பைலட்ஸ்க்கு தெரியாது அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணது அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளும் அந்த கேஸ்ல முன்வைக்கப்பட்டது. அதுவுமே இதுல ஒரு கேஸா இருக்கும்னு நம்ம நினைக்கலாமா? ஏன்னா இப்ப இந்த வகையான விமானம் 14 வருடங்களா இயங்கிட்டு இருக்கு. இப்பதான் முதல் முறை விபத்து அப்படின்னாலுமே கூட அதே மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் இதுலயுமே நீடிச்சிருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? இப்போ இந்த விமானங்களை பொறுத்தவரையில இந்த மென்பொருள்கள் என்பவை மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றன. முந்தைய காலத்து விமானங்கள் போல அல்ல, மென்பொருள்கள் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றன. அதுவும் ஆட்டோ பைலட் மோட் என்றெல்லாம் இருக்கிறது. அது தானாகவே பறந்து செல்லக்கூடிய வகையிலெல்லாம் வடிவமைக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த மென்பொருள்கள் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றன. இந்த போயிங் விமானங்களை பொறுத்தவரையில் கடந்த ஆண்டு கூட லாட்டம் ஏர்லைன்ஸினுடைய ஒரு விமானம் ஒன்று கடல் பரப்பில் பறந்து கொண்டிருந்த பொழுது 2 மணி நேரத்திற்கு அலங்கி குலுங்கி அதில் இருந்த பயணிகள் காயமடையும் அளவிற்கு ஒரு பெரிய ஒரு விபத்து நேரிட இருந்தது. ஆனால் அந்த டர்புலன்ஸோடு அந்த விமானம் தரையிறங்கி விட்டது. அதில் பலருக்கு, ஒரு 50க்கும் மேற்பட்டோருக்கு காயம் ஏற்பட்டது என்கிற அளவில் தான் அது இருந்தது. அதுவும் கூட இந்த போயிங் 787, ஆனால் 9 என்கிற அந்த வகையை சேர்ந்த அது விமானம். இந்த ட்ரீம் லைனர்ல அது வேறொரு வகை விமானம். ஆனால் அதுவும் கூட போயிங் 787-9 என்கிற அந்த விமானம் என்பதை பார்க்கிறோம். அப்பொழுது
அப்பொழுதே வந்து இந்த விமானம் குறித்து, இந்த போயிங் 787 ரக விமானங்கள் குறித்து குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அது விசாரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். அதில் இருக்கக்கூடிய அந்த மென்பொருள்கள் தொடர்பாகவும் அந்த குற்றச்சாட்டுகள் இருந்தன என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக அந்த கோணத்தில் அது நடைபெற்றதா என்பது குறித்தான விசாரணை என்பது இப்பொழுது இந்தியா வந்து உயர்நிலை விசாரணை குழுவை அமைத்திருக்கிறது. பிரிட்டன் நாடும் கூட அந்த விசாரணையில் பங்கு பெற இருப்பதாக நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. போயிங் நிறுவனமும் கூட அந்த விமானம் தொடர்பான அந்த விவரங்களை கேட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒருவருக்கும் விசாரணை நடத்துவார்கள். ஆக இந்த விசாரணையினுடைய முடிவில் தான் அந்த மென்பொருள் கோளாறா என்கிற அந்த கேள்வி இருக்கு. அதே நேரத்தில் வன்பொருள் கோளாறும் இருக்கக்கூடியது, ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட சிக்கலாகவும் இருக்கக்கூடும் என்று கூட சில அந்த விமான துறையில் அந்த விமானத்திலேயே பணியாற்றியவர்களில் மிக மூத்தவர்கள் சொல்கிறார்கள். உதாரணமாக அந்த ரேட் என்று சொல்லக்கூடிய ரேம் டர்பைன் என்று சொல்கிறார்கள். இது போன்ற நேரங்களில் என்ஜின்கள் செயலிழக்கக்கூடிய வகையில் மற்ற எல்லா பாகங்களுக்கும் வந்து அந்த பவர் சப்ளை செய்யக்கூடிய வகையில் அந்த ஒரு ரேட் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பேக்கப் அமைப்பு இருக்கும். அந்த பேக்கப் அமைப்பு இந்த விமானத்தில் இருந்ததா என்றெல்லாம் கூட கேள்விகள், ரேம் ஏவியேஷன் டர்பைன் என்றதை சொல்வார்கள் ரேட் என்பதை, அந்த பேக்கப் அமைப்பு இந்த விமானத்தில் இருந்ததா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். ஆக இந்த சாஃப்ட்வேர் தொடர்பான கோளாறா அல்லது ஹார்ட்வேர் தொடர்பான கோளாறா என்கிற அந்த இரு கேள்விகளுமே நம் முன்னால் தொக்கி நிற்கின்றன. இந்த மென்பொருள்களை பொறுத்தவரையில் ஏற்கனவே இந்த மென்பொருள்களில் கோளாறு இருக்கிறது என்ற குற்றச்சாட்டு போயிங் நிறுவனம் எதிர்கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக இந்த சிமுலேஷன் மென்பொருள்கள் தொடர்பாக மிகப்பெரிய ஓட்டை இருந்ததாக அவர்கள் சொல்கிறார்கள். அது பாதுகாப்பில் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்திவிடும் என்று. ஆக இந்த விமான விபத்திற்கும் அப்படிப்பட்ட அந்த சாஃப்ட்வேர் கோளாறா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதே நேரத்தில் ஹார்ட்வேர் சார்ந்த கோளாறுகள் இருந்தவா, உரிய அந்த பேக்கப் வசதிகள் எல்லாம் என்றெல்லாம் கூட அந்த கேள்விகள் எழுப்பப்படுகின்றன என்பதை பார்க்கிறோம். ஆக இந்த உயர்நிலை குழுவினுடைய விசாரணைக்கு பிறகுதான் இது அந்த மென்பொருளில் ஏற்பட்ட கோளாறா அல்லது வன்பொருளில் ஏற்பட்ட கோளாறா அல்லது மனித தவறா அல்லது பறவை மோதியதன் காரணமாக ஏற்பட்டதா அல்லது வேறு பல்வேறு காரணிகளை சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட காரணங்கள் அதில் ஏதும் இருக்கின்றனவா? உதாரணமாக அந்த அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்த வெப்பநிலை அன்று 40 டிகிரி அளவிற்கு அந்த வெப்பநிலை இருந்திருக்கிறது. அந்த வெப்பநிலை காரணமாக காற்றில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் காரணமாக இந்த விமானம் பறத்தலில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்க கூடும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அதே போல அந்த பிளாப்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த விமானத்தினுடைய அந்த இறக்கைகள் அவை முறையான உயரத்தில் வந்து வைக்கப்பட்டிருந்தவா, முறையான அளவிற்கு நீட்டப்பட்டிருந்தனவா என்கிற அந்த கேள்விகள் எல்லாம் கூட முன்வைக்கப்படுகின்றன என்பதை பார்க்கிறோம். ஆக நாம் இந்த ஒரு விபத்தை பார்த்திருக்கிறோம். அந்த விபத்தில் இவ்வளவு 241 உயிர்களை நாம் பலி கொடுத்திருக்கிறோம். அந்த உயிர்கள் மட்டுமல்ல, அந்த உயிர்களினுடைய கனவுகள், அவர்களது குடும்பத்தினர் என ஒரு பெரிய மாபெரும் இழப்பை நாம் சந்தித்திருக்கிறோம். உலகமே இதற்காக வேதனைப்படுகிறது, வருந்துகிறது என்பதை தாண்டி இதற்கு நமக்கு தெரியாத எத்தனையோ அம்சங்கள் இந்த தொழில்நுட்ப அடிப்படையில் இருக்கின்றன என்பதை பார்க்கிறோம். அது சார்ந்த கேள்விகள் எல்லாம் இன்று முன்வைக்கப்படும் பொழுதுதான் நமக்கு அது வியப்பாக இருக்கிறது. நம்மை பொறுத்தவரையில் விமானம் பறக்கிறது, விமானி ஓட்டி செல்கிறார் என்று நினைக்கிறோம். ஆனால் இந்த விமானம் என்பது பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் அது மென்பொருள் சார்ந்தும் வன்பொருள் சார்ந்தும் பராமரிப்பு சார்ந்தும் விமானிகள் சார்ந்தும் அல்லது பறத்தல் தொடர்பாகவும் எவ்வளவு சிக்கல்கள் இருக்கின்றன என்பது குறித்து நமக்கு இப்பொழுதெல்லாம் அது விளங்குகிறது. ஆக இது தொடர்பான இந்த விசாரணை குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிற நிலையில் இந்த விசாரணை குழுக்கள் என்ன சொல்ல போகின்றன, அது எத்தகைய திசையில் அந்த விசாரணை முன்னெடுக்கப் போகிறார்கள், அந்த கருப்பு பெட்டியில் பதிவாகி இருக்கக்கூடிய விவரங்கள் என்ன, அந்த காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டரில் விமானிகள் பேசிக் கொண்டது பதிவாகி இருக்கிறதா, அப்படி அவர்கள் அந்த கடைசி நேரத்தில் என்ன பேசிக் கொண்டார்கள், விமானம் புறப்பட்ட 30 வினாடிகளில் கீழே விழுந்து நொறுங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது, மொத்தமே அது 30 வினாடிகள் தான் வானில் இருந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த 30 வினாடிகளுக்கு பிறகு அந்த விமானம் மேலும் உயரத்தை அதிகரிக்க முடியாமல் போனதற்கான காரணம் என்ன, அது வழக்கமாக அந்த விமான விபத்துகள் ஏற்படும் பொழுது அதற்கு நிச்சயமாக ஏதோ ஒரு காரணம் சொல்லப்படும், அது அந்த மனித தவறாக இருக்கும் என்று சொல்வார்கள். அல்லது முன்னர் ஒரு முறை நடந்தது போல பறவை தாக்கி 2 என்ஜின்களும், அமெரிக்காவில் ஒரு முறை நடந்தது போல பறவை தாக்கி 2 என்ஜின்களும் செயலிழந்து, நியூயார்க்கிலிருந்து அந்த விமானம் புறப்பட்ட பொழுது பறவை தாக்கி 2 என்ஜின்களும் செயலிழந்து விட்டன. அப்பொழுதும் கூட இதுபோல்தான் விபத்துக்குள்ளானது. இப்படி ஏதோ ஒரு காரணம் என்பது கண்டுபிடிக்கப்படும், காரணம் என்று சொல்லப்படும். ஆனால் இந்த விமானம், அகமதாபாத் விமானம் பொறுத்தவரையில் அன்யூசுவல் என்றுதான் எல்லா விமானிகளுமே அந்த விமானத்துறை சார்ந்தவர்கள் சொல்கிறார்கள். ஏனெனில் ஒரு குறிப்பிட்ட காரணத்தை நாம் குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவிற்குத்தான், ஏனெனில் அந்த 30 வினாடிகளுக்கான அந்த வீடியோ என்பது சிசிடிவியில் பதிவாகி இருக்கிறது, வேறு பிறரும் கூட பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த விமானம் பறந்து சென்று அந்த உயரத்தை அதிகரிக்க முடியாமல் கீழே விழுந்து விட்டது என்று சொல்லும் பொழுது இதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்பதை குறிப்பிட்டு சொல்ல முடியாத ஒரு நிலையில் தான் இருக்கிறது. இந்த விபத்தை அன்பிரசிடென்ட் என்று சொல்கிறார், முன்னெப்போதும் நடைபெற்றாத ஒரு விபத்து என்று சொல்கிறார்கள். அப்போ இந்த விமான பாதுகாப்பு தொடர்பான புது காரணிகளையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறதா என்ற கேள்விகள் எல்லாம் இருக்கின்றன. இந்த விசாரணை குழுக்களுடைய விசாரணை முடிந்ததன் பிறகுதான் அது குறித்த விடை நமக்கு கிடைக்கும். அகிலா.